கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெங்களூருவில் உள்ள எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறதா அல்லது கர்நாடக மாநில குடிநீர் தேவை மற்றும் விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதா? அதாவது உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவின்படி தமிழகத்திற்கு தினசரி 6000 கனஅடி தண்ணீர் திறப்பது தொடர்பாக முடிவெடுத்து நேற்று அவசர கால சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டது. இதுல பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக இதுல விவாதிக்கப்பட்டது. முக்கியமான பிரச்சனையாக இந்த காவிரியிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறப்பதுதான் முக்கியமான நேற்றைய விவாதம். இதுல எதிர்கட்சிகள் அனைத்துமே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது, கர்நாடக அரசு நிலைப்பாட்டிலேயே இருக்கணும். ஏனென்றால் 23ஆம் தேதி அனைத்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடிநீர் தேவையை தவிர்த்து வேறு எந்த காரணத்திற்காகவும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானமானது நேற்றைய கூட்டத்தொடரின் போது ரத்து செய்யப்பட்டு புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதுல குடிநீர் தேவைக்கும் அதே போல அந்த காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குடிநீர் தேவைக்கும் அதே போல விவசாயத்திற்கும் தண்ணீர் திறக்கலாம். ஏனென்றால் அணையில் தற்போது 32 டிஎம்சி வரை நீர் உள்ளது. குடிநீர் தேவை என்பது 27 டிஎம்சி மட்டுமே. எனவே மீதமுள்ள அந்த தண்ணீரை திறந்து விடலாம் விவசாய பயன்பாட்டிற்காக என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் நேற்று முழுவதும் நடந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக முடிவெடுக்கப்பட்டு நேற்று மாலை கர்நாடக முதல்வர் சித்தராமையா சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னன்னா, தற்போது கர்நாடக மாநில விவசாயிகளின் விவசாய பயன்பாட்டிற்காக அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றப்படும். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து தொடர்பாக அவர் எதுவுமே சொல்ல, கர்நாடக விவசாயிகள் விவசாய தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் திறக்கப்படும் என்று சொல்லியிருந்தாரு. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் கேஆர்எஸ் அணையிலிருந்தும் கபினி அணையிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது நமக்கு கிடைத்த தகவல்படி 6500 கனஅடி தண்ணீர் இந்த இரண்டு அணைகளிலிருந்தும் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது. ஆனால் அதிகாரிகள் தரப்பில் எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மீதமுள்ள 2 அணைகள் ஹேமாவதி மற்றும் ஆரணி, இந்த அணைகள்ல இருந்து தண்ணீர் எவ்வளவு இருப்பு இருக்கு, அதுல இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியேற்ற முடியும் என்பது குறித்து இந்த நீர்வளத்துறை நிர்வாக இயக்குநர் ஆராய்ந்து அதையும் செயல்படுத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி இன்று மீண்டும் தண்ணீர் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவது. மற்ற 2 அணைகளில் இருந்தும் இந்த தண்ணீர் திறக்கப்பட்ட தண்ணீராக கர்நாடக விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக மட்டுமே என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் எம்பி பாட்டீல் அவர்கள் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த விவசாயிகள் பயன்படுத்தியது போக மீதமுள்ள தண்ணீரே தமிழகத்தை வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரேவதி, பாரதிராஜா, தண்ணீர் திறப்பு குறித்து அங்குள்ள விவசாயிகளோட நிலைப்பாடு என்ன? அதாவது விவசாயிகள் தரப்புல விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு தெரிவித்திருந்தாலும் விவசாயிகள் மறைமுகமாக கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக விவசாய சங்க தலைவர் நஞ்சுண்டேகவுடா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க, மறைமுகமாக அதாவது கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நேற்று இந்த அவசர தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். எனவே அதாவது தமிழகத்துக்கு தண்ணீர் வழங்குவதற்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் நலனுக்காக அவர் செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்து இன்று போராட்டம் நடத்தப் போவதாக, அதாவது கேஆர்எஸ் அணையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கேஆர்எஸ் அணையில் ஏற்கனவே 144 தடை உத்தரவு மண்டியா மைசூர் மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பும் அந்த பகுதியில் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் விவசாயிகள் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு விவசாய தேவைக்கு தேவையான போது தண்ணீர் விடாமல் நீங்களே ஒரு முடிவெடுத்து தண்ணீர் திறந்து விட்டுள்ளீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்.